ஓம் நமோ நாராயணா. திருக்கட்சியின் பக்தியை பற்றி பார்ப்போம். திருக்கட்சி நம்பி பெருமாளோடு நேரடியாக பேசக்கூடியவர். இறைவனே கதி என்று இருப்பவர். ஒரு நிமிடம் கூட பெருமாளை விட்டு விலகாது இருப்பவர். தினமும் பெருமாளை மலர்களால் அலங்கரித்து அழகு பார்ப்பவர். அப்படிப்பட்டவருக்கு ஒரு சோதனை காலம் வந்தது. பெருமாள் திருக்கட்சியிடம் 7 நாட்கள் என்னை பார்க்காது இருக்க வேண்டும். உனக்கு நேரம் சரியில்லாமல் இருப்பதால் 7 நாட்கள் என்னை பிரிந்தே இருக்க வேண்டும் என்றார் பெருமாள். இதை கேட்டவுடன் திருக்கட்சி அழுதார், துடித்தார். உங்களை விட்டு என்னால் ஒருபோதும் பார்க்காமல் இருக்க முடியாது. இந்த நேர காலத்தை நீங்கள் சரி செய்ய முடியாதா? உங்களை மீறிய செயல். என்னை எதுவும் செய்ய முடியாது. உங்களை விட்டு பிரிய மாட்டேன் என்று திட்டவட்டமாக சொன்னார் திருக்கட்சி. பெருமாள் எவ்வளவோ பேசி சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார். வீட்டிற்கு சென்ற திருக்கட்சி எந்த நேரமும் அழுது கொண்டே இருந்தார். சரியாக சாப்பிடுவதில்லை, தூங்குவதில்லை. எந்த நேரமும் பெருமாளின் நினைப்பாகவே இருந்தார். திருக்கட்சி கோவிலை விட்டு வெளியில் வந்த பிறகு உடன் இருந்தவர்கள் பெருமாளுக்கு அலங்காரமும் அபிஷேகம் எல்லாம் செய்தார்கள். மலர்களால் செய்த அலங்காரம் உடனே வாடியது. வைத்த நெய்வேத்தியம் காய்ந்து போனது. பெருமாளை ஒரு உயிரோட்டம் இல்லாமல் இருந்தார். பெருமாளை இப்படி இருந்தார் என்றால் திருக்கட்சியின் கண்கள் சிவந்து இருட்டறைக்குள் இருப்பது போல் இப்படியே 4 நாட்கள் போனது. பெருமாளே திருக்கட்சியை பிரிந்து இருக்க முடியாமல் வீட்டிற்கே தேடி வந்தார். திருக்கட்சியின் நிலைமை பார்த்து தர்ம சங்கடமாகிவிட்டது. உடனே திருக்கட்சி, உன் பெருமாளை உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியவில்லை. வா போகலாம் நம் இருப்பிடத்திற்கு என்றார் பெருமாள். திருக்கட்சி, பெருமாளை இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது. நான் எப்படி உங்களை பார்ப்பேன் என்றார் திருக்கட்சி. அதெல்லாம் ஒன்றுமில்லை. உனக்கு என்ன நடந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று பெருமாள் சொன்னவுடன் திருக்கட்சி ஓடி வந்து பெருமாளை கட்டிப்பிடித்து, இனி என் மரணம் வரை ஒரு கணமும் உங்களை விட்டு பிரியாது எனக்கு வாக்கு கொடுங்கள் என்றவுடன் திருக்கட்சியை இறுகப் பற்றி, இனி உலகம் உள்ளவரை உன்னை பற்றிய வரலாறு பேசட்டும் என்றார் பெருமாள். திருக்கட்சி இறைவனுக்கே அர்ப்பணமாகியவர். அவரை போல் யார் இருக்க முடியும்? அன்பே சிவம். நன்றி.